கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மலை ஏறித்து 2 இடத்தையும் வந்து ஏறித்தோம், 2 மலையும் ஏறித்தோம். 3ஆவது இன்னொரு கடற்கரை கிட்ட இன்னும் இருக்காமாட்டான் எனக்கு தெரியாது சத்தியமாக. இப்போ ஏறி இறங்குறோம், 2 மலை ஏறித்தோம். ஆனால் ஏறுற கஷ்டமாக இருக்குது, இறங்குற லேசாக இருந்துச்சு. இறங்கித்தோம், இறங்கி அந்த இடத்துக்கிட்ட போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் அடுத்தது நாங்கள் போகிற இடம் வந்தால் கடற்கரை நீ பீச்சுக்கு போகிறோம். என்னத்துக்கு போகிறோம், என்னதுக்குடா அப்புறம் அந்த அறியா கண்ணாக்கு இந்த இவங்க 2 எங்களோட குளித்தது, மலை ஏறினது, இறங்கி சாப்பிட்றாங்க. நாங்கள் இறங்கி சாப்பிடல. ஸோ இதோட போய் தான் அதில் இருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. எங்களோட நிலைமை பாவமடி ஒன்று வெயில் சார், வெயில் கைஸ். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிறோம். இப்போ தூரத்துக்கு நடந்து வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரம் நடந்து வந்துட்டோம். நாங்கள் நடந்து வந்த பாதையில் தான் கடந்து வந்த சோதனைகள் தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்து அது வந்து பட்டவனுக்கு தான் தெரியும், கட்டவனுக்கு தான் தெரியும். அவன் பல தடவை வந்திருக்கான், அவன்கிட்ட கொண்டு கேட்போம். சொல்லு வரலாறு. அந்த வரலாறு எப்படின்றா ஜெனி, இந்த மலையில் இந்த ஒரு மலை ஒன்று இருக்கு. அங்கே வள்ளியை முருகன் கடத்தி கொண்டு வச்சார். வள்ளியை தெய்வான்னு எனக்கு தெரியல, அவங்க 2 பேரும் ஒரு ஆளை கடத்தி கொண்டு வச்சவர். அப்புறம் அதுக்கு பிறகு வள்ளியை மஞ்சள் தேய்ச்சி குளித்ததும், முருகன் கால் தடம் வச்சதும், அடுத்து ராவணப்பட்டு இதுக்கு நிறைய அந்த நான் காட்டுறேன் பாருங்க. ராவணப்பட்டுலாம் இருக்கு, அதெல்லாம் காட்டுறேன் பாருங்க. என்னடா இப்போ நான் 23 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். ஐயோ எனக்கு தெரியா 23 அவன் 23 தாண்டி போகிறாங்க. 23 எனக்கு தெரியாது. சரி அது சொல்ல தானே வேணும், எனக்கு தெரியா. நான் போய் பார்த்துட்டு அதை சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இப்போ தான் நான் பார்க்க போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் நிறைய வரலாறு இருக்கிறான். ஹலோ மச்சான், இந்தால பார்த்தியா கடலா, இந்தால பார்த்தியா காணா, இங்கே பார்த்தியா 2 பேருமா, அப்புறம் இந்தால பார்த்தியா எச்சரிக்கையாம் பாதுகாப்பு தவிக்க. அப்படி வாங்க இந்த ஒரு இடம் சொல்கிறான் கடற்கரைக்கு வந்து. முதல்ல ராஜினி இவங்கெல்லாம் இங்கே இருந்ததில்லை, இந்த போட் போட்டதில்லை, அது இருந்ததில்லை. பாரு அவங்கள பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு இந்தியாவில் பார்ப்போம். சரியா, இந்தியாவில் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கால போவோம். சரிங்களா என்னங்க? ஆனால் அந்த இடத்துக்கிட்ட போகணும், சரக்கு ஒன்று இடத்துக்கு போனால். சரி காய்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம், வாங்க அப்படி பார்ப்போம். ஒரு மலையாக கிட்ட நெருங்கிட்டோம். இந்த மலையிலே ஒரு அதிசயம் இருக்கி, அந்த மலையில் ஒரு விளக்கு ஒரு சரி அந்த ஒரு மலை இருக்குது, அதுலேயும் ஒன்று இருக்கான்னு சொல்கிறான். நான் இந்த ஃபஸ்ட் டைம் வரனால எனக்கு தெரியும், நான் கிட்ட போய் பார்த்தா தெரியும். இப்படி தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்றதுல தான் அந்த என்ன சொல்கிற கிக்கே இருக்கு. அப்படி வாங்க. அதுக்கு முக்கியமாக இந்த சிவப்பு கோழின்னு ஓட்டிருக்காங்க. அடுத்த போவேனாண்டு அதுக்கு அங்கால போவேனாண்டு இல்லையா, வாங்க அப்படியே பார்ப்போம். ஒரு மாதிரி நல்லா இருக்கு இந்த இடம். நான் பார்க்கல இந்த மலைக்கு நடுவில் அந்த ராவணப்பட்டி இருக்கு. வாங்க ஓகே, நான் பேக் கேமராவில் காட்டுறேன். நான் முடியலாம் பறக்குது. இந்த மலைக்கு நடுவில் தான் ராவணப்பட்டி இருக்கு. இதுவே பெரிய உயர்ந்த மலை மாதிரி தான்டா இருக்கு. இதுக்கு மேலே ஏறி ராவணன் எக்கடா வந்து வெட்டினேன். ராவணா இந்த இடத்துல மிஸ் பண்ணாதீங்க காய்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அவ்வளவு நல்லா இருக்குது இடம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. நான் மெதுவாக காய்ச்சிருப்பேன், மெதுவாக காய்ச்ச விளங்காது, வேற வழி இல்லை. சொர்க்கமே என்றாலும் நல்லா இருக்கு காய்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களே தெரியும், நான் இந்த சேனலில் போடுறது ரொம்ப பார்க்க மாட்டேன், சோட்டா போடுறவங்களுக்காண்டி ராவணை வெட்டுறாது. சரி அங்கே ஒரு கற்று அந்த ஜீவன் ராவணை வெட்டு சும்மா பார்க்குறது அட்டகாசமாக இருக்குது. ஐயோ சில கதிராம வந்தாக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கதிராமே என்ன போலாக்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோ நாளை பார்க்க வந்ததுக்கு பார்க்க வச்ச கடவுளுக்கு நன்றி தெரிவித்து கொள்ளும். வீடியோ ஃபுல்லாக வர காய்ஸ், இதோட எண்ணம் நல்லா வரும். இன்னொரு இடம் இருக்குது, அதே போய் பார்ப்பாங்க கைஸ். வர கைஸ் சாவா போப்பேன் ஒருத்தன். ஏய் இது ஓவர்ரா, இது ஓவர் சிதைக்கா கைஸ். இது என்ன பார்த்தீங்கன்னா இதான் ராவண வெட்டு இதாக இருக்குது. என்னோட ஃப்ரெண்டோடைய உள்ளுக்குள்ள பூந்துட்டான். இவன் அளவான் பாருங்க எவ்வளோ வெள்ளக்கட்டு வீடியோ எடுக்கான அளவு வருதுடா. எவ்வளோ வந்திருக்கா
சரி சரி குட்டி நாளைக்குதான் குட்டி நாளைக்குதான். ஐயோ நேரத்தில் வந்துருக்கலாம் போலடா. ஆனால் நல்லா இருக்கிறான் அலை வருது. அலை எடுத்துக்கிட்டு வந்து நனைஞ்சிருப்பான். இதான் ராவண வெட்டு காய் உங்களுக்கு அணி காட்டிடுவேன். ஆனால் அலை வந்தாலும் நனைஞ்சிருவேன். போயிட்டு வரேன் பாய். அதுக்கு இதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. இங்கே வருங்க இந்த ராவண வெட்டை பார்க்குறது. நான் இவ்வளோ நேரம் வீடியோ ஒன் பண்ணால் காய்ச்சி இருந்தீங்க போல. இதுதான் ராவண வெட்டு சரியா. இதுக்கு கூட போயிடல. இது அலை வந்துச்சுன்னா நான் மாட்டிக்குவேன். அதாவது நனைஞ்சிரும் ஃபுல்லா சரியா கைஸ். இதெல்லாம் பார்க்குறதுக்குமே கொடுத்து வச்சுக்கணும் போய். இப்போ நாங்கள் ரிஸ்க்கு மேலே ரிஸ்க்காக நடந்து ஏன்னா வீட்டாக்கள் பார்த்தா தப்பா எடுத்துக்கிறாங்க. பண்ணுக்கு தான் எடுத்துருக்கீங்க. மற்றபடி ஒரு இது அவனை பிடிச்சி கொள்றேன். நான் அவனை பிடிச்சி கொள்றேன். அவன் என்ன பிடிச்சி கொள்றான். காற்றுக்கு எதுக்கு வைக்கிற விளக்கு நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு அது இது கேப் விடுறாரு. அடிய பாருங்க எப்படி வேற லெவல்ல வேற லெவல் காய்ஸ். அடுத்து அந்த ராவண வெட்டை பார்த்துட்டு இப்போ மாறும் கண்ணு வரதுக்கு ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஹாஃப்னவருக்கு பிறகு வரும். ஹாஃப்னவருக்கு பிறகு இந்த அடுத்தது இந்த இது என்னடா என்னடா எடுக்க மறந்துடா. இதுதான் முருகப்பெருமான் நினைஞ்சவர். வள்ளியை தெய்வான தெரியும். அவங்க 2 பேரும் ஒரு ஆளை கடத்தி வந்து இந்த மலையெல்லாம் கொண்டு போனவர். அங்காளையை கொண்டு போய் அந்த காட்டுக்குள்ளே வச்சுருந்தவர். அவங்க அங்கே போய் அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிச்சது. அடுத்து அவரை கால் தடவி இருக்கிறது எல்லாமே இதில் இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறமாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் எல்லாம் சொல்கிறான். உண்மையாக போய் எனக்கு தெரியும். எனக்கு அடப்பாவே. அடுத்தது அங்கே இருக்க ஒரு இது உண்டு. அங்கே ஒரு கோயில் உண்டு. முருகப்பெருமான் கோயில் உண்டு. அந்த கோயில் அப்படியே அது தாண்டுதாமா. இப்போ இவன் சொல்கிறான் உண்மையாக போய் எனக்கு தெரியும். நான் போய் பார்த்து தான் எப்படி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த தாண்ட கோயிலுக்குள்ள போய் பார்க்க போகிறாங்க. அதில்ல இந்த முருகன் கடத்தி கொண்டு வச்சது எனக்கு குளிச்சது என்ன சொல்கிறான். பார்ப்போம் வாங்க பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்கிறேன் காய்ஸ். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இது இடத்துல மழை பாட்டா அடுத்து வருமா சரி அடுத்த கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். வா காலடி வெட்டுதுடா காய்ஸ். இந்த வந்து இந்த வருமா அந்த இடத்துக்கு வளைச்சி கல்லெல்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த அடிக்கு அங்கே இருந்து இந்த மலைக்கு வந்து இந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு வந்தியும் வேற லெவல் வியூ பாயிண்ட் பார்க்குறோம். நம்ம எல்லாரும் வர வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? கந்தை முருகன் கோயில் போய் நம்ம இந்த எல்லாரும் மஞ்சள் அடிக்கும்போது மஞ்சள் வச்சு இடம் போகுது. வா இந்த முருகனை பார்த்துப்போம். பள்ளி தேவானையை பார்க்கணும். நான் மட்டும் தான் பார்ப்பேன். முருகா தெரியுதுண்டா இந்த அருகி சரியா 2 அலைக்கு நடுவில் இருக்கு. 2 பக்கம் அலை வருது நடுவில் அந்த படுது இல்லை. காத்தா நீ வா இந்த அருகி இந்த ராவண வெட்டம் தான் இருக்கு. இதை பார்த்து அப்படியே காட்டுக்கால மலை ஏறி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. இது வந்து கோயில் கட்டிக்காங்களா இல்லை இவ்வளோ நேர்த்தி கடன் வச்ச கல்லான்னு தெரியா? நேர்த்தி கடன் வச்ச கல்லுமா இருக்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு குடுப்பணம் வைக்கணும். அது சரி அந்த பாட்டை எடுத்து கலட்டி கொடுப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு நேர்த்தி கடன் முருகா அடுத்து வந்து இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க இதான் வந்து முருகன் சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே சுற்றி போய் தாங்க பார்ப்போம். தேவானியை கூட்டி வச்சிடமோ என்னடா வாடா அந்த இடத்தையும் பார்ப்போம். தேவானையே எது மஞ்சள் தேய்ச்சி குடிச்சிடும். அடுத்து போகிறோம் பா. அடுத்து போய் வாரியா எனக்கு தெரியாது. ஸோ நேர்த்திக்கடன் இவ்வளோ நேர்த்திக்கடனாடா. நான் எதிர்பார்த்தேன் நான் சும்மா இந்த மாட்டை வர வாட்டா நிறைய பேர் இருக்கீங்கடா.
என்னடா நிறைய பேர் நேர்த்தி கடன் விளக்கு வைக்கிறது நினைப்பாங்க, ஓ வேல் கொடுத்தாருன்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைவேற்றினர் அந்த அவங்க நடந்ததுக்காண்டி அந்த சாமான்லாம் கொடுத்துருக்காங்க நிறைவேற்றி. அப்போ நம்மள நீ என்னேனும் சாத்தியமா ஓ தேனே கணக்கான பேர் வந்து போகிற இடம் தான் இந்த இடம். ஆனால் இதில் இருக்கிற கல் வந்து கோடிக்கணக்கில் இருக்கு. அவ்வளோவுக்கு நேர்த்தி கடன் வச்சிருக்காங்க. இதை நம்புறவங்க கூட நம்புறவங்களை விட ஏமாந்தவங்க இல்லை நம்பி இந்த அவங்க இந்த என்னடா சொல்கிறது நேர்த்தி கடன் நிறைவேற்றி கொடுத்த கடவுளுக்கும் அவங்க நேர்த்தி கடன் திருப்பி கொடுத்தவங்க அவங்களால நான் சொன்ன மாதிரி இந்த இடத்த ஒரே ஒரு இடத்த கால் தடம் கிடந்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அநேகமாக இந்த இதில் நான் நிறைய தரம் கண்டிருக்கேன். அவங்க அந்த கல் வச்சு கட்டுக்காங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லை. அநேகமாக அந்த மலையில் இறுக்கி அவங்க தான் எல்லாத்தையும் காட்டுவாங்க. முன்னுக்கு போகிற ஒரு கால் தடம் உண்டு, இதை காட்டுவாங்க. இல்லைங்க வார பார்த்தாச்சு கைஸ், அவன் ஒரு கால் தடத்தை கண்டு பார்த்தாச்சு. கால் தடத்தை கிடைக்கல. அவன் அதிர்ஷ்டம் அவன் கண்ணுக்கு பட்டிருக்கு. அதை மிஸ் பண்ணித்தான். அது காலில் அது ஒரு தடவை தான் கடவுள் காட்டுவார். அதையும் நம்ம ஒழுங்காக பார்க்கலாட்டி அது கஷ்டம் பண்ணி பார்க்குறது. அடுத்த மலைக்கு போகிறோம். அடுத்தது இந்த அருகி இஞ்சால் இருக்கி எங்கடா இந்த அருகி இதுக்கு போயிடுச்சு. சரி ஓகே. அப்போ இந்த மலைக்கு நடுவில் இறங்கி இந்த காட்டுக்குள்ளே இறங்கி உள்ளுக்கு சின்ன கோயில் இருக்கான். அந்த கோயிலையும் பார்ப்போம் வாங்க. சுற்றி கோயிலா அப்படிங்க இந்த கோயிலை பார்க்க தான் அங்கால போகணும். இந்த கோயிலை பார்க்கறது மலையிலேருந்து இந்த இதுக்குள்ளே இறங்கணும். இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டைம் வந்தப்படா சரியா இதுக்குள்ளே இறங்கினா செத்து போயிடுவீங்களா? இறங்கையிலடா இது இல்லைடா. அனைமா அந்த மலைக்கு போய் இறங்குறது நினைக்கிறேன். எடுத்து பார்ப்போம். எனக்கு நல்ல நாம இருக்கு. நாங்கள் இல்லை அந்த மலை போய் பார்க்குறேன். அந்த பானம் காட்டுறேன். நான் சொன்ன அவ்வளோ காட்டு நீ சொல்கிறேன். அடுத்த வருஷம் நான் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும்பா. சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நான் இது என்ன பித்தலாட்டம் காட்டுற மாதிரி. ஸோ அப்படி சத்தியமாக இல்லை. ஏன்னா நான் கண்ணால் பார்த்தது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சபடியா ஃபீல் பண்ணபடியா உங்களுக்கு நான் சொல்லி தருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி இந்த பாருங்க இந்த 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 அந்த அருகி அந்த அருகி இதில் என்னடா முருகன் காட்டு தரம் அங்கே இது வச்சுக்காங்க. இந்த அன்றைக்கு இதெல்லாம் முருகன் கால் தரம் வச்சுக்காங்க. கால் தரம் என்னடா அது பத்தி போயிருந்தா அப்படியே பார்த்தா முருகன் கால் தடம் கடை அடுத்த காலத்துறது பாம்பா. இது நான் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த கால் நானும் சும்மா நினைக்கிறேன். இதை காணவே இல்லை. அதான்டா வீடியோவுக்கு நல்லா தெரியுதுடா. அந்த இருக்கிறா நிறைய இருக்கிறா. யானை இதுக்கு மேலே ஏறிக்கிறா அப்படி. அடுத்து இந்தான்றைக்கு இதையும் மறைச்சி போட்டாங்க. இதுவாடியா தெரியுது. யானையை கொஞ்சம் பாரு வரும் கைஸ். நான் வந்து வீடியோ எடுக்க அப்போ ஒருத்தன் இது சேஃப்டியை பார்க்க தானே வேணும். யானை மலை ஏறி வந்துருக்கு முருகண்ட கால் தரத்தை பார்க்க நேற்று தான் வந்துருக்கு பாய். சேஃப்டி முக்கியம் தானே, பயம் தானே. அடுத்த இன்னொரு கால் தடை இருக்குது தொங்கலில். அது 2 3 4 இருக்கு. வாங்க பார்ப்போம். அதே தெரியுதா கைஸ்? இந்த வழியாக தெரியுது. அடுத்தது பார்த்தீங்களா இந்தான்றைக்கு இதுக்கு வழியாக தெரியுது. இது கல் போட்டுற வழி வச்சு நல்லா தெரியுது. கல் போட்டுற வழியை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது. ஏன்னா சும்மா தண்ணி இந்தான்றைக்கு குட்டி முருகா வந்திருக்காரு. இந்தியாவில் 2 கால் இருக்குது. இந்த வெளியே கால் இடங்கள் நிறைய இருக்கு. ஐயோ நம்மளோட வந்தவனை
எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் நடக்குமெண்டு என் லைஃப்பில் எல்லாத்துக்கும் எப்படி சொல்கிறேன் இப்படிலாம் பார்ப்பேன் எதிர்பார்க்கல. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் நான் பார்ப்பேன். இந்த யூடியூப்பில் இருக்க மட்டும் நிறைய விஷயம் நான் பார்ப்பேன். அதால் வந்து இந்த ஒரு காலத்தோட இருக்கான காலத்தோட மாதிரி இருக்க பார்ப்போம். இதுக்கு வந்து அவங்க இது வைக்கல கல் சுற்றி சரியாக காலத்தடம் தான் இது பார்க்க நல்லா இருக்குது பார்க்குறது எல்லாம் உண்மையிலே. இதெல்லாம் வந்து பொய் என்ன நினைச்சிருந்தா சாமியே நம்பாதவன் நான். எனக்கே இப்போ சாமி அப்படி இருக்குது எல்லாமே. நான் எல்லாரும் பார்க்க வந்து விசித்திரமாக இருக்கு. முருகப்பெருமான் வரலாறு கேட்க ஒரு சாமிக்கு ஒரு வரலாறு இருக்குது. எல்லா வரலாறையும் நாங்கள் வட்டையில் எடுப்போம், எங்களோட யூடியூப்பில் காட்டி இவ்வளோ அது தெரியப்படுத்தும். என்ன மாதிரி இப்போ இது ஜென்ரேஷனில் வந்து வரலாறு முக்கியம் இல்லை, அது தெரியும் நான் என்ன தெரிஞ்சு நோக்கி போகிறாங்கண்டு. அப்படி இருக்காமல் நம்ம பழைய வரலாறுலாம் திருப்பி தோண்டணும், திருப்பி அந்த வரலாறுலாம் காட்டணும். இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், நானே நம்பாமல் இருந்தேன். நான் இதெல்லாம் இப்போ நம்புகிற நிலைமைக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட நம்புகிறேன். எவ்வளோ நம்பிக்கைண்டா கிட்டத்தட்ட 180 நம்பிக்கை எனக்கு வந்துட்டு. அடுத்து இன்னொரு கால் தடை இருக்குது, அதையும் பார்ப்போம். இன்னொரு கால் தடை இருக்குது. இங்கே என்ன பெருசாக வச்சுருக்காங்க, உடஞ்சிட்டு போல். இந்த ஒன்று உடஞ்சிட்டு போல அந்த ஒன்று இருக்குது, அதையும் பார்ப்போங்க. மொத்தம் எத்தனை கால் தரம் காய்ஸ் நினைக்கவே ஷாக்கிங்காக இருக்குது. அதில் நான் நினைக்கிறேன் கால் தரங்கள் நிறைய இருக்குது. எண்ணெய் போனால் எண்ணெய் முடியாத அளவுக்கு இருக்கு. எண்ணெயும் இல்லை. இந்த ஒன்றைக்கு பாருங்க, இந்த ஒரு கால் தடம், இந்த ஒன்றைக்கு இந்த ஒரு கால் தடம் இருக்குது, இந்த ஒரு கால் தடம் இருக்குது. இடத்தை நேற்றுக்கிழமை கால் தடம் வச்சுக்கிட்டு இருக்கு நடுவில். சில தெரியுது. இந்த ஒரு கால் தடம் இருக்குது. அவங்க மூடப்பட்டதை எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன இராண்டு எப்படா இருக்கா காட்டுக்குள்ள ஐயர் இருக்கமா இருக்கா வார நீ. அடுத்து இந்த ஒன்றைக்கு அந்த ஒன்றைக்கு அது மூடப்பட்டிருக்கு. அதுலேயும் ஒன்றைக்கு அதுலேயும் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ளே வந்து இந்த கால்தரங்களை பார்த்துட்டு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கோயில் இருக்காண்டாங்க. இது வரைக்கும் அந்த இதுக்குள்ள இறங்கி தான் போகணும். ஜானைக்கும் மேமே இருக்குது. கோயிலையும் பார்ப்போம், வந்து கோயில் பார்ப்போம். கோயில் இருக்கியா? யானையா? யானை இல்லடா, முதல் இது வலிடா சரியா. இப்போ உலகத்துக்கு வளர்ந்து யானை வீடியோக்கான வீரோட்ட போகக்கூடா பார்ப்போம். அதான் அது தெரியுதா கோயில்? அது போகணும் உள்ள. பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கான். என்னென்ன டைம் என்னென்ன வருமானு தெரியா. நம்ம வீடியோக்காண்டி உயிரை விட்ட நிலைமை போகக்கூடா. எல்லாத்தையும் யோசிக்கணும். யானை வந்தால் ஓடி தப்பிக்கலாம், புலி சிங்கம் வந்தால் சூர்யாவை தான் கூப்பிடணும். சிறுத்தை சூர்யாவையும் ஒன்று செஞ்சுக்கல. என்ன தெரியுமாடா, நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரக்கூடா. நான் அண்ணாக்களோட ஃப்ரெண்ட் போனேன். இப்போ குயினியாக்களோட இடத்துல வந்து நான் அவனோட தெரியல அவருக்கா வந்தாங்க. அப்போ வந்து இந்த இடையில அடிபட்டு செஞ்சாங்க. இதுக்குள்ளே போனாக்குள்ள அந்த பெரியாக்கள் இந்த முனிவர் மரங்கள் இருப்பாங்க தெரியுமா, கெட்டப் சேஞ்சில் கெட்டப்பில் அப்படி தானே இருந்தாங்க சரியா. அவங்க சத்தம் கூட வைக்கல. அங்கே போய் பார்த்து திடுக்கு அந்த ஒரு அப்படி ஒரு கெட்டப்பில் இருந்தாங்க. எனக்கு சொல்ல போனால் அவங்கள பார்த்துன்னு சத்தியம் பயம் வந்து அதுக்கு பிறகு தான் நான் இப்போ தனியாக போகாமல் அடுத்து 2 காய் வச்சுட்டு மனுஷன்டா ஓகேடா மனுஷனோட காய்ச்சி பேசி நான் செஞ்சு போட்டுடா. மிருகங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு 5 அறிவு உள்ள மிருகங்கள். 5 அறிவு இல்லை அதுக்கு, அது என்ன செய்யல மாதிரி செஞ்சு விட்டு போய் அதுக்கு பசி நம்மளை எடுத்து போயிடும். இப்போ இந்த எல்லைக்குள்ளே கத்துனா நம்ம கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. ஏன்டா இந்த மலையிலே 2 பேர் தேர்றாள், இல்லாத 2 பேர் நானே வேணும் வீடியோக்காக திருறோம். வீடியோ எடுத்தாச்சு. இந்த இடத்த விட்டு ஓட விட்டேன். ஏன்டா ஃபுல் டேஞ்சராக இருக்கு. நிற்க எங்களுக்கு தான் கொஞ்சம் ஆபத்து. என்ன டைமில் எது வருன்னு சத்தியமா இது அதில் போய் கேளடா. எந்த டைமில் என்ன வருன்னு சத்தியமாக சொல்லி கேளா ஒரு நிலைமை எனக்கு பாவண்டா வீடியோவில். எந்த டைமில் என்ன நடக்குன்னு சொல்லி கேளா நிலைமை. இந்த இடம் என்ன நம்ம இங்கேருந்து அங்கே போனால் தான் எல்லாமே ஓகே. இப்போ அந்த ராவண அது பார்க்க தேவையில்லை, பாக்கத்தில் போ டைம் இல்லை. இதெல்லாம் காட்டியாச்சு. நீ அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போ இந்த வீடியோ போட்டு முடியறதுக்கு ஒரு மாதம் ஆகிடுச்சு. அந்த இந்த அளவுக்கு அந்த ஒரு தெரியும். ஸோ கைஸ் எப்படி இருக்குன்னு வீடியோ பாருங்கள்.
இது எல்லாமே உங்களுக்கு விசித்திரமா இருக்கும், எனக்கு விசித்திரமா இருக்கும். உங்களுக்கு அப்படி 23 வருஷம். ஐயோ திரும்ப திரும்ப சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றான். காலையில ஸ்டார்ட் பண்ணுவோமா தலை வீடியோ முடிக்க மட்டும் சொல்லி தெரியும். அவன் நிலம்ப கடும்போசு மாதிரி கடுப்பேத்துறான் மயிலா. அந்த வயசுல பார்க்கலாம் 23 வருஷத்துல பார்க்குறது வந்து ஒரு அதிசயம் தானே. அதிசயம் மட்டும் இல்லை, எல்லாமே கொஞ்சம் இதுதான் எப்படிதான் தெரியா. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி, வீடியோ நல்லா இருந்துக்கிட்டா நம்மளை கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி அதிசயத்தெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இப்படி தாண்டி நீங்கள் இந்த வீடியோவில் எதுவும் பிழை விட்டுருந்தேன்டா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி பார்த்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ். உகந்த வீடியோ ப்ளாக்